ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் இப்போ என்னென்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் ட்ரெண்ட் லைனில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டியூரபிலிட்டி ஸ்கோர் 70 இருக்குது, ஹைஸ் ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வேல்யூஷன் ஸ்கோர் எபோவ் 50 இருக்குது. ஸோ இப்போ அஃபோர்டபிலிட்டி இருக்குது. அந்த ஷேர் அதை அதோட ஸ்ட்ரென்த்துக்கும் இதோட ப்ரைஸுக்கும் ஆல்மோஸ்ட் நல்லா நெருங்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. மொமெண்டம் ஸ்கோர் எபோவ் 63 இருக்குது. அதனால புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அனாலிசிஸ்ட் என்ன செய்கிறாங்க, ப்ரைஸ் டார்கெட் 1294 கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட அனாலிசிஸில் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது, நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஆர்ஓசிஇ பார்த்தோம்னாக்கா 6.9 இருக்குது. ஆப்வியஸாக நம்ம இப்போ இது ஃபண்டமெண்டலோட கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஆர்ஓசிஇ 6.9 இருக்குது. ஆப்வியஸாக பேங்க் இதை தாண்டி மேலே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எபோவ் 15% இருக்குது. அப்போ இது ரிட்டர்ன் நல்ல ஸ்ட்ராங் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி கூட இருக்குங்கிற மாதிரி பண்ணால் கூட, ஆனால் பேங்க்குக்கு இதை தவிர்க்க முடியாதது. என்ன, டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டுன்னு வாங்கி ஆகணும், அதனால் அதை தவிர்க்க முடியாது. பிஏ பொறுத்த வரைக்கும் 13.2 இருக்குது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க 25 எடுப்போம். 25ங்கும்போது இன்னும் நல்லா க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. அதே சமயத்தில் 15 ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும். 15 கீழே ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில சமயம் 15 உடச்சி போகலாம். ஸோ இப்போ இன்னும் பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1.8ல் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிபி 2.2 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4.5 to 5 வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். ஸோ இது இன்னும் டபுள் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான், க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 80.8 இருக்குது. இது அனாலிசிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா 2.8% பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா நம்ம 2.8ங்கிறது 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ M1 24ன்னு போட்டோம்னா 2.4 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 83.3 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த சர்ப்ரைஸ் 2.8 சேர்த்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நமக்கு 83 கிட்டக்க நம்ம போடுவோம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா கன்சஸ் ரேட்டிங் என்ன பண்ணுறாங்க, 41 அனாலிசிஸ்ட் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கூட செல் போடலை. ஒரே ஒருத்தர் 3 பேர் ஹோல்டு போட்டிருக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே பை தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஆனுவலைஸ்டு இது நமக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவாக அந்த தடவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னாக்க, ஆப்ரேஷன்லேருந்து மைனஸில் இருந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸில் இருக்குது. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸில் இருந்தாலும் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி 22 பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சு கூட பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 9000 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னாக்க போன தடவை கூட பாசிட்டிவில் இருந்திருக்கு, இந்த தடவை நெகட்டிவில் போயிருக்கு. இது ஒரு அலாம். ஸோ இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இயர் ஆன் இயர் க்ரோத் மாத்திரமில்லை, இயர் ஆன் இயர் க்ரோத் கிட்டத்தட்ட -125% இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இவனோட நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். கிராஸ் என்பிஏ 1.43 இருக்குது. ஆனால் நெட் என்பிஏ பார்த்தோம்னாக்கா 1.82 இருக்கும். இங்கே அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்கும். நெட் என்பிஏ பார்த்தோம்னா 1.
83 இருக்கு. ஸோ, இப்போ கிராஸ் என்பிஏவ காட்டிலும் நெட் என்பிஏ கூட இருக்கு. இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நெட் என்பிஏ இந்த தடவ கூடியிருக்கு. இத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பயிலேருந்து பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷமா இதுக்கு முன்னாடி 4 வருஷமா பார்த்தோம்னாக்க 1.56 தான் ஹை. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபிகர காட்டிலும் இப்ப கூட எடுத்திருக்கிறான். இத நம்ம வந்து கண்டிப்பா நோட்டிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா, அடுத்த குவார்ட்டர்ல கொஞ்சம் கம்மியானாலும் கட கட கடன்னு இறக்கி விட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா, என்ஐஎம்எஸ் பார்க்கணும். என்ஐஎம்எஸ்ல வந்து என்ன செய்றாங்க, 9 புள்ளி என்ஐஎம்எஸ் வந்து ஆனுவல் ரிசல்ட்ல தான் இங்க இருக்கு. 3.38 இருக்கு. என்ஐஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3.38 இருக்கு. 3.38 ஆப்டிமமா இல்லையான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து இது பத்தாது, நாலேட்ஜ் பத்தாது. ஆனா, போன தடவைய காட்டிலும் கூட இருக்கிறான் அப்படிங்கிறத மாத்திரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடதுல நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல ஏதாவது சிக்னிஃபிகன்ட்டா வந்திருக்கான்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிராஜுவலா அவன் பாட்டு இந்த 4 குவார்ட்டரும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்க்கிட்டு இருந்திருக்கிறான். இப்ப மார்ச் மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போன தடவ வந்து அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆன மாரி. ஆமா 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். சரி, அதுக்கு முன்னாடி தடவ என்ன நடந்திருக்கு? மார்ச் மாசத்துக்கு. அது அப்படியே கிராஜுவலா அதே லெவல்ல தான் இருந்திருக்கு. 0.1 வேணா குறைஞ்சிருக்கு. அதே லெவல்ல தான் இருந்திருக்கு. அதனால மிக்ஸடா இருக்கிறதுனால அடுத்த தடவ மேல ஏறப் போறானா, இறங்கப் போறானா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்மளால எடுக்க முடியல. புக் வேல்யூ வந்து 505 இருக்கு. இப்ப நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள போட்டுட்டோம். இருந்தாலும் இவங்க அனாலிசிஸ்ட் என்னத்தான் சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இஎம்ஐ அண்ட் எஸ்எம்ஏ டெக்னிக்கலா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எஃப்ஐஐஎஸ் வந்து 6%, 0.8% இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து டிஐஎஸ் வந்து ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இந்த குவார்ட்டர்லி இபிஎஸ் இதெல்லாம் வந்து ரிசல்ட் எல்லாம் தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். நான் வந்து லோ எடுத்திருக்கிறது 564ன்னு லோ எடுத்திருக்கிறேன். இந்த 564 நான் ஏன் லோ எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் எங்க வந்து கம்மியா இருக்கிறான் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். 1.9 இருக்கான். இப்ப இத வந்து நான் வந்து ஃபேர் வேல்யூ இந்த 1.9 டேட்டாவ வந்து நான் ஃபேர் வேல்யூ போட்டா எனக்கு ரூ. 100 வருது. அப்ப இந்த இதோட லோல இருந்து ஒரு ரூ. 100 தூக்கி நான் மேல ஏத்தும்போது எனக்கு இந்த ஃபிகர் வந்திருக்கு. 564ன்னு வந்திருக்கு. அதாவது 463 வந்தது. அதிலிருந்து ரூ. 100 ஏத்தி 564ன்னு நான் வச்சுக்கிட்டேன். இப்ப ஃபேர் வேல்யூ இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன்ல ஃபேர் வேல்யூங்கிறது 986. அப்ப 986 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ஷன்னு வந்தா. இப்ப நமக்கு வந்து இங்க 80.8 தான் போட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு வந்து அங்க வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5% வந்து கூட 2.8% சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. அப்ப 3ன்னு வச்சுட்டு 3 24. அப்ப 24னாக்க 2 இங்கிட்டு 1 போட்டோம்னா 83.2 வருது. 83.4ன்னு வச்சுக்குவோம். 83.4ன்னு போட்டோம்னா 1537. ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு இத மாத்திரம் ஆட் பண்ண போறோம். ஒரே ஒரு இது. அதான் 1537க்கும் 1540க்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஸோ, இப்போ 1540க்கும் 1530க்கும் 37க்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதனால அத நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்ப நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். இப்ப எஸ்டிமேஷன் பிரகாரம் வந்தாக்கா 1522வது போகணும். எஸ்டிமேஷன் பிரகாரம் வந்தாக்கா 1522. அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம் பிரகாரம் நமக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1550 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டர் கீழே 3 இறங்கினா கூட 1057. அதுக்கப்புறம் வந்து இதே இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா 1092 வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்படி மேலே ஏறலாம். அதே சமயத்தில் நமக்கு ஃபேர் வேல்யூ 500 ஃபேர் வேல்யூ வந்து 564 போட்டிருக்கு. ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் வந்து 986 இருக்குது. ஸோ இப்போ இந்த 986னாக்க இந்த ஃபேர் வேல்யூ வரைக்கும் கூட மினிமம் ரேஞ்சு கூட இறங்கிட்டு ஏறலாம். இப்போ உன்னுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 1133. இன்னும் ஒரு ரூ. 200 இறங்க போகிறான்னா
இல்லை ரூ. 100 இறக்குறதோட மேலே ஏற்ற போகிறானா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போ சேலஞ்சு. அப்படி ஏறினான்னாக்க நம்மளுடைய எஸ்டிமேஷன் பிரகாரம் நமக்கு வந்து 1550 வரைக்கும் போகிறதுக்கு டிடிஎம் அண்ட் எஸ்டிமேஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1522லேருந்து 1550 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் சீல் வச்சுக்கலாம். இதில் எங்கே திரும்புதுன்னு பார்ப்போம். சப்போஸ் இவன் வந்து மினிமம் ட்ரெண்டுக்கு ஆக்டிவேட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இவன் 1300 தாண்டலைன்னு வச்சுக்குவோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து லோவில் வந்து மேக்ஸிமம் தான் போய்கிட்டு இருக்கிறான். அதாவது டவுன் ட்ரெண்டில் மேக்ஸிமம் தான் போய்கிட்டு இருக்கிறான். இவன் இந்த இதே தாண்டலை. அப்போ அவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இவன் மேலே வந்து அப் ட்ரெண்டு காட்டுறான் அப்படின்னு சொன்னாக்க 1346 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இது வந்து நம்ம அந்த ரேஞ்ச், ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமத்திலிருந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டோட மினிமம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சா மாத்திரம்தான் அப் ட்ரெண்டோட மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம வந்து 1346க்கெலாம் உஷாராயிக்கணும். 1152 இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான். 1346க்கு வரும்போதும் உஷாராக நம்ம வச்சுக்கணும். அதை தாண்டி அதை உடைக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க இவன் கரெக்ஷன் கீழே இறங்கிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால மேக்ஸிமம் ஹைட்டு 1540 அந்த ரேஞ்சிலையும், அதில் வந்து அச்சீவபிள் ஹைட்டு 1300 சொச்சம் அந்த ரேஞ்சிலையும் இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க 900 to 960 அந்த ரேஞ்சாகவும் இருக்கலாம். அதையும் கீழே உடச்சி இறங்கினான்னா நம்ம புது கால்குலேஷன் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு எங்கே வரைக்கும் போகிறான்னு நம்ம பார்ப்போம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.